ஹாய் ப்ரோ, ஹாய் சிஸ்டர், பிரைஸ் லாட். பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாரு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி நான் இல்லைங்க. இந்த வார்த்தை கேட்குறீங்களா என் அன்பு சகோதரா சகோதரி, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். இந்த பிசாசுக்கு நல்ல ஜோக்குங்க, அப்படி தான் ஜோக் பண்ணுவான். எப்படி தெரியுமா ஜோக் பண்ணுவான்? நீங்கள் கரெக்டாக தான் இருக்கீங்க, பைபிள் படிக்கிறீங்க, ஆண்டவர் தேடி போகிறீங்க, ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருக்கீங்க. சம்டைம்ஸ் உங்கள் ஃபியூச்சரை குறித்து உன் ஃபியூச்சர் இப்படி போய்ட்டு நீ பண்ணுறதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தை கொண்டு வந்து கொடுப்பான். எனக்குமே அப்போ கொடுப்பான். நான் பைபிள் படிக்கிறேன், ஆண்டோடைய வார்த்தையை ஷேர் பண்ணுறேன், ப்ரேயர் பண்ணுறேன். ஆனாலும் எனக்குமே சம்டைம்ஸ் இதை கொடுப்பான். கண்டிப்பாக உங்களுக்கும் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். இல்லை, கண்டிப்பாக கொடுப்பான். இல்லை, கல்யாணம் ஆகாது உனக்குலாம் காலம் ஃபுல்லாக கல்யாணமே ஆகாது, நீலாம் வந்து ஃபெயில் ஆகிடுவேன், உனக்கெல்லாம் வேலையே கிடைக்காது, நீலாம் அந்த வேலை கிடைச்சாலும் அதில் உனக்கு ஸ்கோப்பே இல்லை, இப்படின்னு குழப்பினே இருப்பான். நோ, ஆண்டவர் விசுவாசிக்கிறீங்களா? அந்த விசுவாசத்தில் கரெக்டாக இருங்க, பயப்படாதீங்கன்னு சொல்லி ஆண்டவர் நீங்கள் ஒரு சில காரியங்களை சொல்லிக் கொடுக்க போகிறார். ஐ எம் கோயிங் டு ஷேர் சம் கன்ஃபர்மேஷன் வேர்ட் ஃபார் யூ கைஸ். ஓகே, நான் வார்த்தைக்குள்ள போகிறேன். பிரதர் சிஸ்டர், மார்க் சுவிசேஷ புத்தகம் 5:36 கடைசி வரி, பயப்படாத விசுவாசம் உள்ளனாரு. ஆண்டவர் வாழ்கின்ற நாட்களில் ஜெபாலயத்தலினுடைய மகள் வந்து உடம்பு சரியில்லாமல் படுத்துருக்காங்க. அப்போ போய் ஆண்டவர்கிட்ட ஜெபமான கேட்கறதுக்கு போகிறாரு. போகிறதுக்குள்ளேயே பின்னாடி இருக்கிற மக்கள்லாம் ஓடி வந்துட்டு, உன் மகள் செத்துட்டா, விட்டு ஆண்டவர் ஏன் டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. இந்த உலகம் என்ன தெரியுமா பண்ணணும்? நம்ம நினைக்கிற காரியங்கள், நம்ம விசுவாசிக்கிற காரியங்களை செத்து போச்சு, ஆகாது. இந்த பிசாசை வச்சு இப்படி தான் ஜோக் பண்ணே இருப்பாங்க. ஓகே, நீலாம் ஃபெயில் ஆகிடு, நீலாம் வேஸ்ட், ஆகாது. ஏன்னா பிசாசுக்கு அது மட்டும் தெரியும், ஆகாது, முடியாது, கூடாதுன்னு. ஆனால் ஆண்டவருக்கு ஆகும், முடியும், கூடும். ஏன்னா அவர் வல்லவருங்க. பயப்படாதீங்க, விசுவாசமா இருங்க, அந்த விசுவாசத்தை விட்டுறாதீங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு. வீட்டுக்கு போறாரு, ஆண்டவர் அந்த மகளை எழுப்பிட்டாரு. தைரியமா இரு, ஜெபம் பண்ணு, அந்த விசுவாசத்தை அப்படியே பற்றிக்கொள்ள அப்படின்றாரு. உங்களுக்கு ஒரு ஆண்டவர் தான் சொல்றாரு. புரியுதா? புரியுதா? திரும்ப கேளுங்க, தெளிவா புரியும். விசுவாசமா இருங்க. இன்னும் இல்லாமல் கத்திரிக்கு சோதர மாமினாள் இல்லையா? லவ் யூ.